Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக கேரள எல்லையான கோவை வாளையார் பகுதியில் தமிழக பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை கேரள போக்குவரத்து துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், விவரம். வணக்கம். கேரள மாநிலத்தில் முறையாக சாலை வரி செலுத்தாமல் இயக்கப்பட்டதாக 30 ஆம்னி பேருந்துகளை பிடித்து 70 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில்தான் கோவை மாவட்டம் வாளையார் சோதனை சாவடி அருகே கேரளாவிற்கு செல்லாமல் 10க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளை நிறுத்தி இருக்கிறார்கள். தமிழக கேரள எல்லை பகுதியில் ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் அதில் பயணித்த பயணிகள் அவதி அடைந்துள்ளனர். கேரள மாநிலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படாது என உறுதியளித்தால் மட்டுமே வாகனங்களை கேரள மாநிலத்திற்குள் கொண்டு செல்வதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் அந்த பேருந்தில் பயணித்த பயணிகளை கேரளாவுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என பயணிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்டர்ஸ்டேட் டிராவலிங்ல ஆம்னி பேருந்துகளுக்கு வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு வகையில் அபராதம் விதிக்கப்பட்டு வருவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக அகில இந்திய அளவில் ஆல் பர்மிட் வாங்கியிருந்தாலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலத்துக்கு உட்பட்ட போக்குவரத்து அதிகாரிகள் அந்த பேருந்துகளை பிடித்து சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு அபராதம் விதிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் கேரளாவுக்கு சென்ற 30 பேருந்துகள் பிடிபட்டு அதுவும் 70 லட்சம் ரூபாய் அபராதம் என்பது மிகப்பெரிய தொகையாக பார்க்கப்படுகிறது. இதனால் பேருந்து உரிமையாளர்கள் அதிர்ச்சி அடைந்ததோடு தொடர்ந்து தங்கள் பேருந்தை கேரளாவுக்குள் இயக்கி அதிகபட்ச அபராதத்தை பெறக்கூடாது என்பதற்காகவும் ஏற்கனவே பிடிபட்டு 70 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்ததை கண்டிக்கும் வகையிலும் தமிழக கேரள எல்லையான கோவை பார்டர்ல இருக்கக்கூடிய வாளையார் சோதனை சாவடி அருகே ஆம்னி பேருந்துகள் நிறுத்தியிருக்காங்க. அடுத்த கட்டமாக பேருந்து உரிமையாளர்கள் கூறுவதை போல கேரள அரசு முறையான ஒரு பதிலை சொல்லும் வகையில் கேரளாவுக்கு பேருந்து இயக்க மாட்டோம் என தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது தொடர்பாக இரு மாநில அதிகாரிகளும் பேசி உரிய முடிவை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.